வடுக மன்னனுடைய சமூகம் அருக சமூகம். ஒரு பக்கத்தில் சைவம், ஒரு பக்கத்தில் சமணம் என்றால் இடையில் இந்த அருக சமயம். இந்த இனத்தைச் சேர்ந்த வடுக மன்னன் சைவ பெருமக்களுக்கு துன்பம் செய்வதற்கு, அடியார் பெருமக்களுக்கு தீங்கு செய்வதற்கு, சைவ நெறியை பரப்புவதற்கு தடையாக இருந்த சரித்திரம்தான் இந்த சரித்திரம். நாள்தோறும் சந்தன கட்டையில் சந்தனத்தை அரைத்து 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 கல்லின் மேல் இருக்கக்கூடிய கட்டையில் சந்தனத்தை அரைத்து இறைவன் திருமேனியை அழகு செய்வதுதான் தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு வாழ்ந்தார். இதை பார்த்த வடுக மன்னன் சைவ நெறி தலைத்து ஓங்குவதற்கு தடை செய்யும் விதமாக சந்தனக்கட்டைக்கு முட்டு போட்டான். மறுநாள் காலை கதிரவன் உதித்த நேரத்தில் கல்லின் மீது தன் கையையே கட்டையாக்கி குருதி பொங்க நரம்பும் சதையும் பீரிட்டு வரக்கூடிய வகையில் சந்தனத்தை தேய்த்து தேய்த்து உருவாக்கி இறைவன் திருமேனி செலுத்த முற்படுகின்ற போது ஒரு அசிரிதி ஏற்படுகின்றது. அந்த காலத்தில் பட்டத்து யானை போய் தான் யார் கழுத்தில் மாலை போடுதோ அவர்கள்தான் அந்த தேசத்து மன்னனாவார்கள். இவர் வழக்கம் போலவே புனித நீராடி எம்பெருமானுக்கு திருமேனி அலங்காரம் செய்து அபிஷேகத்தை பார்த்துவிட்டு அழகுற திருக்கோயிலின் வாசலில் நின்றபோது எதிரிலே வந்த பட்டத்து யானை மூர்த்தியாரினுடைய திருமேனி கழுத்தில் மலர் மாலையை சூட எல்லோரும் ஜபிக்க, எல்லோரும் மந்திரங்களை உச்சரிக்க அற்புதமான அரசாட்சியில் அமர்த்துகின்றார்கள். பெரிய புராணம் இந்த மண்ணுலகில் 12ஆம் திருமுறை என்று ஒவ்வொரு மக்களாலும் கொண்டாடப்பட்ட சைவ பெருங்களஞ்சியம். அதை எழுதிய சேக்கிடாரை கூட நாம் தெய்வ சேக்கிடார் என்றுதான் சொல்லுவோம். காரணம் என்ன என்றால், பண்டைய தமிழர்களுடைய வாழ்வியல், நாகரீகம் இவற்றை தாண்டி பக்தியில் எவ்வளவு உச்சம் தொட்டார்கள் என்பதை அரசனில் தொடங்கி ஆண்டி வரை அப்படியே படம் பிடித்து வடம் பிடித்து நம் இதயத்தில் இடம் பிடித்த ஒரு காப்பியம் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் நாம் அவ்வப்போது கண்ணப்பரை, சிறுத்தொண்டரை, காரைக்கால் அம்மையாரை, கமலவதியை பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைக்கு நம்முடைய நெஞ்சமெல்லாம் நெகிழச் செய்யக்கூடிய மூர்த்தி நாயனார் பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, ஞாலம் அளந்த மதுராபுரி என்று சொல்லுவார்கள். தெய்வ மனம் கமடக்கூடிய ஒரு மண் உண்டென்றால் அது பாண்டிய தேசம். அந்த பாண்டிய நாட்டுக்கே மன்னனான ஒரு அடியார்தான் இந்த மூர்த்தியார். பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், எதன் மீதும் பற்றில்லாமல் இறைவன் மீது மட்டுமே பற்று கொண்டு காதலாகி கண்ணீர் மல்கி கசுந்துருகி இறைவனுடைய பாதத்தை சிக்கன பற்றி எல்லாவற்றையும் துறந்து இறைப்பற்றை மட்டுமே பற்றி கொண்ட ஒரு நாயனார்தான் நம்முடைய மூர்த்தியார். உங்களுக்கு பாண்டிய நாடு தெரியும். அந்த பாண்டிய நாட்டில் பல்வேறு சிற்றரசர்களையெல்லாம் அடக்கி ஒடுக்கி தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தவன் வடுக மன்னன். இந்த வடுக மன்னன் கொஞ்சம் கொஞ்சமாக மதுராபுரி என்று சொல்லக்கூடிய மதுரையை தன்னுடைய ஆட்சி கட்டளின் கீழ் கொண்டு வருகின்றான். அந்த வடுக மன்னனுடைய சமூகம் அருக சமூகம். ஒரு பக்கத்தில் சைவம், ஒரு பக்கத்தில் சமணம் என்றால் இடையில் இந்த அருக சமயம். இந்த இனத்தைச் சேர்ந்த வடுக மன்னன் சைவ பெருமக்களுக்கு துன்பம் செய்வதற்கு, அடியார் பெருமக்களுக்கு தீங்கு செய்வதற்கு, சைவ நெறியை பரப்புவதற்கு தடையாக இருந்த சரித்திரம்தான் இந்த சரித்திரம். இந்த வகையில் மூர்த்தி நாயனார் என்கின்ற அந்த மாமனிதன் இறை மீது பற்று கொண்டார். என்ன, அடியார்களை அனுப்பி திரு அமுது உண்ணச் செய்தானா, அல்லது பிள்ளைக்கறி கொடுத்தானா, தன் கண்ணை தந்த கண்ணப்பரா என்று நீங்கள் கேட்டால், இந்த மூர்த்தி நாயனாருடைய பணி என்ன என்று கேட்டால், அம்மையப்பனாக இருக்கக்கூடிய உலகத்தின் பரம்பொருளுக்கு நாள்தோறும் சந்தன கட்டையில் சந்தனத்தை அரைத்து 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 கல்லின் மேல் இருக்கக்கூடிய கட்டையில் சந்தனத்தை அரைத்து
இறைவன் திருமேனியை அழகு செய்வதுதான் தன் வாழ்க்கையின் இலக்காக கொண்டு வாழ்ந்தார். இதை பார்த்த வடுக மன்னன் சைவ நெறி தலைத்து ஓங்குவதற்கு தடை செய்யும் விதமாக சந்தனக்கட்டைக்கு முட்டு போட்டான். எங்கு பார்த்தாலும் சந்தனக்கட்டையின் தட்டுப்பாடு. இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை சந்தனக்காப்பு செய்வதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். இதை அறிந்த மூர்த்தி நாயனார் எம்பெருமானுடைய சன்னிதானத்தில் நின்று அப்படியே குற்றால நீர் போல பெருக்கெடுத்து அழுகின்றார். இறைவா, உன்னுடைய திருமேனியின் அலங்கரிப்புக்கு சந்தனக்கட்டை முட்டுக்கட்டையாகிவிட்டதே என்று யோசித்த போது அவருக்கு தெரிந்தது, கல்லிருக்கிறது, கல்லிருக்கிறது, கட்டையில்லை என்றால் என்ன, என் கையிருக்கிறது, கட்டையில்லை என்றால் என்ன, என் கையிருக்கிறது என்று மறுநாள் காலை கதிரவன் உதித்த நேரத்தில் கல்லின் மீது தன் கையையே கட்டையாக்கி குருதி பொங்க நரம்பும் சதையும் பீரிட்டு வரக்கூடிய வகையில் சந்தனத்தை தேய்த்து தேய்த்து உருவாக்கி இறைவன் திருமேனி செலுத்த முற்படுகின்ற போது ஒரு அசிரிதி ஏற்படுகின்றது. அற்புதமான மூர்த்தி நாயனாரே, உன்னை இந்த தேசத்தின் மன்னனாக்குகிறேன் என்று அசிரீதியோடு இறைவன் மறைந்து போகின்றான். நமக்கு தெரியும், சந்தனம் அரைத்து தருகின்ற ஒருவர் எப்படி பாண்டிய நாட்டிற்கே மன்னனாகி மனம் கமழும் சைவ நெறியை பரப்ப முடியுமா என்கின்ற கேள்வி உங்களைப் போலவே என்னெஞ்சிலும் எழுந்தது. சேக்கிடாரை உன்னிப்பாக எழுத்தண்ணி படித்த போதுதான் மன்னன் இறப்புக்கு பிறகு மந்திரி சபை கூடுகிறது. எல்லோரும் முடிவு செய்தார்கள், இனி வழக்கம் போல மன்னனை தேர்வு செய்ய பட்டத்து யானையின் கையில் மாலையை கொடுப்பது. அந்த காலத்தில் பட்டத்து யானை போய் தான் யார் கழுத்தில் மாலை போடுதோ அவர்கள்தான் அந்த தேசத்து மன்னனாவார்கள். இவர் வழக்கம் போலவே புனித நீராடி எம்பெருமானுக்கு திருமேனி அலங்காரம் செய்து அபிஷேகத்தை பார்த்துவிட்டு அழகுற திருக்கோயிலின் வாசலில் நின்றபோது எதிரிலே வந்த பட்டத்து யானை மூர்த்தியாரினுடைய திருமேனி கழுத்தில் மலர் மாலையை சூட எல்லோரும் ஜபிக்க, எல்லோரும் மந்திரங்களை உச்சரிக்க அற்புதமான அரசாட்சியில் அமர்த்துகின்றார்கள். இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டும், அரசர் என்றால் பரிவட்டம், உடைவாள், அந்த பட்டாடை கம்பீரம் என்று இருக்கும். ஆனால் சடைமுடியோடு சிவச்சின்னமாகிய உத்திராட்சத்தையும் திருநீரையும் அணிந்து கொண்டு சிவநெறி பரப்புவதே தன் வாழ்க்கையின் ஆனந்தம். சிவநெறியே நிரந்தர பேரானந்தம் என்பதை இந்த மண்ணுக்கு பாண்டிய நாட்டு முழுக்க பரவச் செய்கிறேன் என்று வடுக மன்னனின் வீழ்ச்சிக்கு மேலும் ஒரு சந்தனம் அரைத்தே இறைவனிடத்தில் சந்தோஷத்தை பெற்ற மூர்த்தி நாயனார் பாண்டிய நாட்டுக்கு அரசனானது மட்டுமல்ல, இறைவன் திருமேனியை சந்தனத்தால் அலங்கரித்து குளிர்வித்து அவருடைய இதயத்தில் இடம் பிடித்தார். தனி ஆனந்தம். இது கேட்பதும் ஆனந்தம்தானே. இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.